பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி கிரீட வசனம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இத்தோடு 2ஆம் தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல 2 காரியங்கள் முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஈசாக்கு தன்னுடைய மகனான ஏசாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. ஏமாத்தி வாங்கின யாக்கோபு இதோட 2ஆவது தரமும் ஏமாத்திட்டாரு. சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஏற்கனவே வாங்கிட்டாரு. இப்போ தகப்பனுடைய கையிலிருந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டாரு. ஆனா எல்லாருமே யாக்கோப உயர்வா சொல்லுவாங்க. 2 பரிவாரங்களை கொடுத்திருக்கிறாங்க, இல்லைன்னா அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஏசா சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டான், இல்லைன்னா உண்மையா இருந்ததுனால ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்க, கடைசியில் இந்த யாக்கோபு எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும், அளக்க முடியாத ஆசீர்வாதங்கள் அவர் கையில் இருந்தாலுமே, கடைசியா தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறதுக்காக இவர் எப்படி யோசிக்கிறாரு? முதல்ல அவங்களுடைய ஒரு கூட்டம் ஆளுங்க போய் அங்க சந்திக்கட்டும், திரும்ப நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஏன்னா தன்னுடைய சகோதரனை அழித்து போடுவான் அப்படின்றது கடைசி வரை, அவர் வயதாகும் வரை அவருடைய இருதயத்தில் அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் ஏமாற்றி வாங்கினால தான் அப்படி. ஆனால் அதை எழுந்துட்டோம் அப்படின்னு இருந்தாலும், ஏமாற்றிட்டோம் அப்படின்னு இருந்தாலும், ஒரு இறக்க குணமாக இருக்கக்கூடிய ஏசாவுக்கு என்னாச்சு? சரி பரவாயில்ல, நம்மளுடைய தம்பி குடும்பம் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டார் இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சகோதரர்களோ, நம்ம கூட பிறந்தவங்களோ, இல்லைன்னா நம்மளுடைய குடும்பக்காரங்களோ, இல்லைன்னா நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களோ, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ யாரா இருந்தாலும் நம்மளை ஏமாத்தும் போது நம்ம நினைப்போம், ஐயோ எங்களை ஏமாத்திட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படியெல்லாம் நினைச்சாலுமே காலம் போக போக காலம் நமக்கு படிச்சு கொடுக்கும். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாரு. ஆண்டவர் ஒருபோது நமக்கு ஆசீர்வாதத்துல குறைவு வைக்க மாட்டார். ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு உணர்த்துவாரு, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார்னு. என்னதான் எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை நம்மளை ஏமாற்றி பலரும் பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம மனது எப்போதும் நம்மளை அலக்கழிச்சுட்டே இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஏமாந்துட்டேன், என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, என்னுடைய இதை பறிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன அந்த சந்தோஷத்தினால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே நினைச்சாலும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் கண்டிப்பா இருக்காது. இந்த ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய இருதயத்துல கண்டிப்பா ஒரு வருத்தத்தை அவங்க இருதயம் கடைசி வரை, அவங்க வாழ்நாள் கடைசி வரை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இந்த நாள்ல நீங்க கண்டிப்பா உங்களை யாராவது ஏமாத்திருந்தா அதை பத்தி கவலைப்படாம கர்த்தருடைய கையில கொடுத்துட்டு அவங்களோட சமாதானமா இருங்க. கர்த்தர் ஒருபோது விட்டு கொடுக்கிறவங்கள கஷ்டத்துல அனுப்ப மாட்டார். நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற என் நிலைமையில இருந்தாலும் அது நமக்கு ஒரு சோதனையா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய பங்கு நமக்கு உண்டு. அது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நல்ல தகப்பனே, ஒரு விஷயம் உங்களுடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். அநேகர்கள் எங்களை ஏமாத்திருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் நினைக்கிற அந்த ஒருவர் எங்களை ஏமாத்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை காக்கிறவர், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர், எங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை தருகிற மகா பெரிய தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நிமிஷத்தில் நாங்கள் அவங்கள மன்னிக்கிறோம் ஆண்டவரே. இனி அவங்க எங்களுடைய வாழ்க்கையில் செய்தது போல வேறு யாருடைய வாழ்க்கையில செய்யாதபடிக்கு நீர் அவர்களை கவனித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, அவங்களை தண்டியாமல் ஆண்டவரே, அவங்களுடைய இருதயத்தில் இப்படி செய்தது தவறு அப்படின்ற ஒரு உறுத்தல் மட்டும் கொடுங்க ராஜா. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இனி யாருக்கும் இப்படி செய்யாதபடிக்கு நீர் ஒரு விசை கூட எங்களுக்காக மனம் இருங்க ராஜா. எங்களையும் நோக்கி பாருங்க ராஜா. இதோ இந்த பிரச்சனையை இன்றோடு நாங்கள் விட்டு விடுகிறோம். இனி நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படுவதில்லை. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்பதற்கு முன்னமே இன்னது எங்களுக்கு தேவைன்னு தருகிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ எல்லாவற்றையும் இந்த பாதப்படியில் சமர்ப்பிக்கிறேன். எங்களுடைய கோபம், எங்களுடைய எரிச்சல், எங்களுடைய விரோதம், எங்களுடைய கசப்பு எல்லாவற்றும் பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நீர் பொருட்படுத்துங்க, நீர் வழி நடத்துங்க. எங்களை சமாதானமாய் நீர் ஆக்கினது போல எல்லோரும் சமாதானமாய் வாழ்வதற்கான கிருபை தாங்க. நீ அப்படி செய்த கிருபைக்காக நன்றி. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னது போல இதோ உண்மையே சேவித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கான கிருபை தாங்க. இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. எல்லாவற்றும் பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். நீரை பொருட்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.